ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உங்களை நம்ம விருஷ் கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேபிகார்ன் வச்சு ரொம்ப கிறிஸ்பியான ஒரு பேபிகார்ன் ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு நான் 200 கிராம் பேபிகார்ன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நடுவில் கட் பண்ணால் இது நமக்கு 2 துண்டாக கிடைக்கும். உங்களுக்கு இது 4 துண்டாக வேணும்னா இன்னும் நடுவில் கட் பண்ணி ஒரு பேபிக்கான 4 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் மெலிசாவும் இருக்கும். நான் இன்றைக்கி இது 2ஆக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது அப்படியே சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் மசாலாலாம் போட்டு பொரித்து எடுத்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு 1/4 கப் அரிசி மாவு, 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர், 1 கப்பு கோதுமை மாவு. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சள் தூள். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அதிகமாகவே போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக இருக்கும்போது நல்லாவே இருக்கும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அது வேண்டான்னா ஒரு கரண்டி எண்ணெயை சூடு பண்ணி இந்த மாவில் கொட்டிக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து கொடுங்க. மாவு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. நம்ம பஜ்ஜி மாவுக்கெல்லாம் எப்படி கரைப்போமோ அந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு எண்ணெய் ரொம்ப குடிக்காது, நல்லா பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியான பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பேபிக்கான அதில் போட்டு மசாலா நல்லா படும்படி பெரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. முன்னாடி பின்னாடி எல்லாத்துலேயும் மசாலா படுற மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலாவில் போட்டு எடுத்த பேபிகார்ன் ஒன்று ஒன்றையாக எண்ணெயில் போட்டு ஒரு சைடு வெந்து வரும்போது இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இது 2 சைடும் நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இது பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு. இது டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.